உலகத்தினுடைய ஆகச்சிறந்த தத்துவம் என்ன தெரியுமா? பி இன் பிரசன்ட். ஆன்மீகத்தோட உயர்ந்த சீக்ரெட் என்ன தெரியுமா? பி இன் பிரசன்ட். நிகழ்காலத்தில் இரு, இப்ப இரு, இந்த நொடி இரு, இங்க இரு. எவன் இங்க வாழ கத்துக்கிறானோ எண்ணங்கள் சிதறாது. எண்ணங்கள் சிதறாதப்போ ஆற்றல் நிலை அதிகரித்து விடும். அவன் என்லைட்டன் ஆயிடுறான். யாருமே நம்ம கூட சேஃப்டிக்கு வருவாங்களே, அவங்க யாருமே இல்லாம தனியா ஒரு இடத்துல நானா இருக்க முடியும் அப்படின்னா அது எந்த இடமா இருக்கும்? உங்களை மாதிரி தான் நானும் பேசிட்டு இருந்தேன். உங்களோட ஓவர் லாஜிக்கல் மைண்டு. நீங்க பேச முடியாத அளவுக்கு கேள்வி கேட்பேன். அந்த அளவுக்கு எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி உட்கார வச்சிட்டாங்க. உட்காரு, ஒன்றும் இல்லை, உட்காரு. எவ்வளோ ஆனந்த நிலையில எவ்வளோ ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் இல்லாமல் நாம் இருந்தாலும் கூட இந்த சீட்டுக்குன்னு ஒரு ஹீட் இருக்கு. நீங்க நினைக்கிற மாதிரிலாம் கிடையவே கிடையாது. ஆப்போசிட்ல இருக்கிறவங்க வேணும்னே நம்ம நண்பன் நினைச்சிட்டு இருப்போம், பார்த்தா சம்மந்தமே இல்லாமல் ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து விடுவாங்க. இந்த ப்ராப்ளம் எல்லாமே காமன் மேன்ஸுக்கு. அப்படி பார்த்தா பிரச்சனையை 2 பிரச்சனையா பிரிக்கலாம். ஒன்று உடல் சார்ந்த பிரச்சனை, மனம் சார்ந்த பிரச்சனை, வேற ஏதாவது ஒரு பிரச்சனை. உங்களால் முன்கூட்டியே கணிக்க முடியாதா நமக்கு இப்படி ஒரு பிரச்சனை வரப்போகுது, நம்மளை சுற்றி இவங்கெல்லாம் இருக்காங்க அப்படிங்கிறத கணிக்க முடியாது. நீங்கள் அந்த சீட்டில் உட்காரும்போது என்ன வேணாலும் பேசலாம். நீங்கள் இந்த சீட் வந்தீங்கன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி கேம்லாம் இல்லை. உயிருக்கு உண்டான த்ரெட்ஸ் நிறைய இருக்கு. சில நேரத்தில் இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. இப்போ மகாவிஷ்ணு உயிருக்கு பயப்படுறாரா? அச்சுறுத்தல் இப்போ நீங்கள் இலக்கணமாலாம் பேசுனீங்கன்னா இப்போ நான் ரொம்ப இலக்கணமாக அப்புறம் உள்ள வருவேன். நான் பெரிய குரு, நான் ஒரு பேட்டி கொடுக்க வந்திருக்கேன், நீங்கள் பேட்டி எடுக்க வந்தவருன்னு வரணும். இப்போ ஆட்டிடியூடே வேற மாதிரி இருக்கும். நல்ல காரியம் பண்றதுனால உங்களுக்கு ஏதாவது அச்சுறுத்தல் வருதா? நீங்க இதை என்ன நினைச்சிட்டீங்க? வாரத்துக்கு ஒரு 10 கால் வரும் இந்த மாதிரி. இப்போ நிறைய இடங்கள்ல ஆன்மீகவாதிகள் அப்புறம் குருஜிஸ்லாம் நிறைய பெருகிட்டாங்க. எல்லா பக்கம் எடுத்தவங்கள தடி எடுத்தவங்களாம் தண்டல்காரங்கிற மாதிரி நான் சொல்றதான் கரெக்டு, இல்லை நீங்கள் அந்த வழியில போகாதீங்க, நான் ஒரு ஆன்மீக பாதையை காட்டுறேன் அப்படின்லாம் சொல்றாங்க இல்லையா? எக்ஸாம்பிளுக்கு தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு மிகப்பெரிய பிரபலம், அவர் ஒரு பெரிய அமைப்பே நம்ம சொல்லலாம். உலகம் முழுவதும் அவர் ஒரு பக்கம் பயணப்பட்டு இருக்காரு, பறந்துட்டு இருக்காரு. இன்னொருத்தர் என்னன்னா ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கிட்டாரு, ஒரு நாட்டையே உருவாக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஸோ யாரை நம்ம உண்மை நம்புறது? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வழியை காட்டுறாங்க. இந்த பக்கம் திரும்பினா ஏன் வலிக்கு வாங்குறாங்க, இந்த பக்கம் திரும்பினா ஏன் வலிக்கு வாங்கணுங்கிறாங்க. எதிரில் பார்த்தா அவங்க வேற ஒருத்தர் நின்று கூப்பிட்டு இருக்காரு. நான் யாரை நம்புறது? நீங்கள் யாரை நம்புறதுன்றது நீங்கள் முடிவு எடுங்க. நீங்கள் கேட்ட கேள்விக்கு உண்டான பதில் நான் ஜென்ரலாக சொல்லணும் அப்படின்னா, ஒவ்வொருத்தங்களுடைய தாகம் ஒவ்வொரு இடத்துல தனியுது. ஒவ்வொருத்தர்களுடைய கேள்விகள் ஒவ்வொரு இடத்துல முடிவுக்கு வருது. இதில் தான் சிறந்தவங்கன்னு யாருமே சொல்ல முடியாது. அவங்கக்கிட்ட ஏதோ ஒன்று கிடைக்கிறதுனால தான் அந்த டீம் அங்கே போகிறாங்க, அந்த குரூப் அங்கே போகிறாங்க, அங்கே போய் அந்த பலன் அடைகிறாங்க. ஸோ அந்த பலனில் நம்ம குறை சொல்கிற அளவுக்கு நமக்கு முதல்ல ஞானம் இல்லை, அறிவு இல்லை. அவங்க என்ன எக்ஸாக்டாக செய்கிறாங்க அப்படின்றது எனக்குமே தெரியாது. மற்றபடி நீங்கள் சொல்லக்கூடிய அந்த பெரிய அமைப்பு தமிழ்நாட்டில் சொல்கிறீங்க, அந்த அமைப்பில் நானும் ஆரம்பத்தில் தீட்சை வாங்கி ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன். நான் அவங்களோட அடுத்தடுத்த கோர்சஸும் நான் முடிச்சிருக்கேன். ஸோ அது எனக்கும் பலன் வகையில் அமைஞ்சிருக்கு. பலன் இல்லாமல் அஃப்கோர்ஸ் இவ்வளோ கூட்டம் நீங்கள் நம்ம யார் வேணாலும் என்ன வேணாலும் யாரை பார்த்து வேணாலும் ஒரு கேள்விகள் கேட்கலாம். ஆனால் அங்கே என்ன நடக்குது, அது மூலிமா என்ன பலன் நடக்குதுன்றதை அனுபவிச்சவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். நம்மளோடதெல்லாம் அசம்ஷனாக போகிறது கூட வாய்ப்புகள் இருக்குது. நான் யாரையும் சப்போர்ட் பண்ணல, யாரையும் நான் வெறுத்தும் ஒதுக்கலை, தவறுன்னு சொல்லலை. பட் நம்ம எப்படி நம்ம பார்வையை மாற்றிக்கணும் அப்படின்னா, காரணம் இல்லாமல் மக்கள் கூட்டம் ஒரு இடத்துக்கு போகாது. அதை முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கணும். அதில் ஏ ஆடியன்ஸ், பி ஆடியன்ஸ், சி ஆடியன்ஸ் நீங்கள் கிளாஸ் பிரிச்சிங்கன்னா கூட அவர்களுடைய தேவைகளுக்கு தகுந்தார் மாதிரியான விஷயங்கள் அவர்கள் மூலிமா நிறைவேற்றப்படுதுன்னு சொல்லலாம். ஸோ விஷயம் இல்லாமல் யாரும் இங்கேயும் போக மாட்டார்கள். எல்லாருமே ஒரு கோல் வச்சுருக்காங்க. நான் இந்த பர்டிகுலர் இதில் இதை முடிச்சிருக்கணும், இதை பண்ணியிருக்கணும், இதை இப்படி பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கிட்டு இருக்காங்க. பரம்பொருள் என்னவா இருக்க போகுது, என்ன பண்ணிட்டு இருக்கும்? நாளையை பற்றிய சிந்தனை இல்லாமல் இந்த நொடியில் நிம்மதியாக வாழ்கிறேன். அதை எல்லாத்துக்கும் சொல்ல. நாளையை பற்றிய சிந்தனை மகாவிஷ்ணு அவர்களுக்கே கிடையாது. ஆனால் பரம்பொருளுக்குமே அதுதான். ஓகே, என்ன ஃபாலோ பண்ணுறியா நாளையை பற்றி சிந்திக்காது. ஏன்? நாளையை பற்றி சிந்திக்காதவனுக்கு தான் நாளை மிக சிறப்பாக அமையும். நாங்கள் முட்டாள்கள் கிடையாது. உலகத்தினுடைய ஆகச்சிறந்த தத்துவம் என்ன தெரியுமா? உலகத்தினுடைய ஆகச்சிறந்த தத்துவம் பி இன் பிரசன்ட். ஆன்மீகத்தோட உயர்ந்த சீக்ரெட் என்ன தெரியுமா? பி இன் பிரசன்ட். நிகழ்காலத்தில் இரு, இப்போ இரு, இந்த நொடி இரு, இங்கே இரு. எவன் இங்கே வாழ கற்றுக்கிறானோ எண்ணங்கள் சிதறாது. எண்ணங்கள் சிதறாதப்போ ஆற்றல் நிலை அதிகரித்து விடும். அவன் என்லைட்டன் ஆயிடுறான். என்னுடைய முழுக்க நோக்கம் பொருளை கொடுப்பது என்றாலும் பொருளை கொடுத்து நீ பெரியால் ஆனதுக்கப்புறம் அருளையும் பெற்றுவிடு. ஸோ பரம்பொருள் ஃபவுண்டேஷனுக்கு நோக்கமே கிடையாது. ஒரே நோக்கம், ஆரம்பத்தில் நான் சொன்ன மாதிரி வயிற்று பசி பின்பு ஞான பசி, இது ரெண்டுத்துக்கும் உணவு கொடுக்க போகிறோம். வயிற்று பசிக்கு உணவு கொடுக்க போகிறோம், ஞான பசிக்கு உங்களுக்கு தேவையான அந்த இறை அருளை பெற்று தரப்புக்கு உண்டான அந்த உபதேசங்களை கொடுக்க போகிறோம். இதை கடந்த நிலையில் நமக்கு என்ற ஒரு நோக்கமும் கிடையாது. லிவிங் இன் த ப்ரெசென்ட். இப்போது வெளியில் இருக்கக்கூடிய ஒரு சில சாமியார்கள், குருஜிஸ் அவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா, என் முன்னாடி இருக்கவங்கள பார்த்த உடனே என்னால்
அவங்க எப்படி அப்படிங்கிறதுனால கெஸ் பண்ண முடியும். என்ன சுற்றி என்ன நடக்க போகுதுங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லையா? இப்போ மகாவிஷ்ணு அவர்கள் ஒருத்தரை பார்த்தா எப்படி என்ன முடிவு எடுப்பார்? எதுவுமே எடுக்க மாட்டேன் ப்ரோ, எனக்கு ஒன்றுமே தெரியாது ப்ரோ. நீங்கள் நினைக்கிறோம் என்ன ஏதோ பெரிய மெஜிஷியன் நினச்சிட்டீங்க, அவ்வளோலாம் சீனே இல்லை. ஏதோ தெரிஞ்சதை சொல்லி கொடுத்துட்ருக்கேன், அவ்வளோதான். இப்போ தெரிஞ்சதை சொல்லி கொடுத்துட்ருக்கீங்கன்னு சொல்கிறீங்க, அப்புறம் போகிற இடமா அவ்வளோ கூட்டம் வருது, அவ்வளோ பேர் நம்மளை நம்புறாங்க. தெரியல எதுக்கு இவ்வளோ, எனக்குமே இந்த டவுட் இருக்குது ப்ரோ. தெரிஞ்சுங்களா ஏன் என்ன தேடி வரீங்கன்னு கேட்டிருக்கேன், நல்லா இருக்குது பிடிச்சிருக்குங்கன்றாங்க, வேற என்ன சொல்கிறது? அவங்க என்ன பிடிச்சிருக்கு அவங்களுக்கு? நீங்கள் அவங்கள தான் கேட்குறேன், எனக்கு எப்படிங்க தெரியும்? நல்லா இருக்குன்றாங்க, வராங்க, அட்டன் பண்ணுறாங்க, தெரிஞ்ச விஷயத்த சொல்லித்தரோம், ஜாலியாக கற்றுக்குறாங்க, சூப்பராக இருக்குன்றாங்க. என்ன ப்ரோ, உண்மையை தான் சொல்கிறேன், சீரியஸ்லி வேலை இல்லை, இதுதான் உண்மை. நான் வேறு எதுவுமே பண்ணுறதில்ல, வேறு எதுவும் தெரியாது எனக்கு. மக்கள் நம்பிக்கை இருப்பதனால தான் இந்த ஃபவுண்டேஷனுக்கு ரெகுலராக டொனேஷன்ஸுமே பண்ணுறாங்க. நம்பிக்கை இருக்கிறதுனால தான் இவ்வளோ தூரம் பயணம் பண்ண முடியுது. டொனேஷன் பண்ணக்கூடியவங்களுக்கு நம்ம இன்கம் டேக்ஸ் ஆக்ட் படி ATG வரி விலக்கும் வந்து அளிக்கப்படுகிறது. ஸோ நீங்கள் என்ன டொனேஷன்ஸ் பண்ணிங்கனாலும் அதுக்கு உண்டான ப்ராப்பரான ATG ரெசிப்ட் முதற்கொண்டு நம்ம கொடுக்குறோம். மக்களுடைய நம்பிக்கை, அதை கடந்த நிலை இறைவனுடைய அருள், கொஞ்சம் கொஞ்சம் நம்ம மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கை, இதெல்லாம் சேர்ந்து பரம்பொருள் ஃபவுண்டேஷனை சக்ஸஸ்ஃபுல்லாக மக்கள் இடத்துல கொண்டு போய் சேர்த்து. சரி, ஓகே. இப்போது மகாவிஷ்ணு அவர்களை சுற்றி எப்போவுமே ஒரு கூட்டம் இருந்துக்கிட்டே இருக்குது. நான் அப்போ கேட்ட மாதிரி தான், ஒரு நம்ம போனால் அங்கே எல்லாமே நமக்கு பர்ஃபெக்டாக இருக்குது, யாருமே இல்லாமல், நம்மளை சுற்றி எதுவுமே இல்லாமல், எந்த ஒரு பகட்டான வாழ்வாதாரமும் இல்லாமல், நம்மளை சுற்றி நண்பர்கள் இல்லாமல், யாருமே நம்ம கூட சேஃப்டிக்கு வருவாங்க இல்லையா, அவங்க யாருமே இல்லாமல் தனியாக ஒரு இடத்துல நானாக இருக்க முடியும் அப்படின்னா அது எந்த இடமா இருக்கும் மகாவிஷ்ணுக்கு? எனக்குள்ளே மட்டும்தான். அது வெளியில் எங்கேயுமே அப்படி இருக்க முடியாதா? இப்போ சூழ்நிலைகள் அந்த மாதிரி இல்லை ப்ரோ. வெரி ஃப்ராங்க்லி சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் அந்த சீட்டில் உட்காரும்போது என்ன வேணாலும் பேசலாம். நீங்கள் இந்த சீட் வந்தீங்கன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி கேம்லாம் இல்லை. இது உங்களை மாதிரி தான் நானும் பேசிகிட்டு இருந்தேன். உங்களோட ஓவர் லாஜிக்கல் மைண்டு. நீங்கள் பேச முடியாத அளவுக்கு கேள்வி கேட்பேன். அந்த அளவுக்கு எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி உட்கார வச்சுட்டாங்க. உட்கார ஒன்றும் இல்லை, உட்கார அமைதியாக உட்கார வச்சுட்டாங்க. உங்களை தவறாக சொல்கிறதுக்காக சொல்லலை. எவ்வளோ ஆனந்த நிலையில், எவ்வளோ ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் இல்லாமல் நாம் இருந்தாலும் கூட இந்த சீட்டுக்குன்னு ஒரு ஹீட் இருக்குது. அது உங்களுக்கு தெரியாது. நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் கிடையவே கிடையாது. எவ்வளோ ப்ரெஷர்ஸு, எங்கேருந்து என்ன மாதிரியான ப்ரெஷர்ஸு, எவ்வளோ லீகல் ப்ராப்ளம்ஸ், ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க வேணும்னே நம்ம நண்பன் நினச்சிட்ருப்போம், பார்த்தா சம்மந்தமே இல்லாமல் ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து விடுவாங்க. நிறைய ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணி இந்த ப்ராப்ளம் எல்லாமே காமன் மேன்ஸுக்கு. மகா குருஜி உங்களுக்கு பேண்ட்வித் அதிகமாக இருக்கும், அவ்வளோதான். பிரச்சனை ஒன்று தான். அப்படி பார்த்தா பிரச்சனையை 2 பிரச்சனையாக பிரிக்கலாம். ஒன்று உடல் சார்ந்த பிரச்சனை, மனம் சார்ந்த பிரச்சனை, வேறு ஏதாவது ஒரு பிரச்சனை. உங்களால் முன்கூட்டியே கணிக்க முடியாதா நமக்கு இப்படி ஒரு பிரச்சனை வரப்போகுது, நம்மளை சுற்றி இவங்களாம் இருக்காங்க அப்படிங்கிறத கணிக்க முடியாது? இப்போ நான் அதை ஃபேஸ் பண்ணுற கஷ்டப்படுறேன்னு சொல்லலையே. நார்மலாக ஃபேஸ் பண்ணுறதோட எங்களுக்கு கொஞ்சம் ஜாஸ்தி தான் இருந்தாலும் வி ஹாவ் டு கம் அவுட் ஆஃப் திஸ். எல்லாத்தையுமே அதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி தான் பண்ணி ஆகணும். நீங்கள் நினைக்கிற மாதிரி ஜஸ்ட் லைக் தட் எடுத்தோம் ஆரம்பித்தோம் முடிச்சோன்ற மாதிரி இது கொண்டு போக முடியாது. நீங்கள் நினைக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சைலண்ட்டாகவே இருந்து இது பண்ணிடலான்ற விஷயம் கிடையாது. உயிருக்கு உண்டான த்ரெட்ஸ் நிறையா இருக்குது. நம்ம என்ன தான் இறைவனை சரணாகதி நிலை நம்ம அடைந்திருந்தாலும் கூட நம்ம நோக்கம் பல மக்களுக்கு இந்த ஞானத்தை கொண்டு போய் சேர்க்கணும், பல மக்களுக்கு உணவளிக்கணும். நம்ம போகும்போது தேவையில்லாத ப்ராப்ளம்ஸ் நிறைய வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, நிறைய வந்துட்டு இருக்குது. அது இப்போ லீகலாகவும் சில விஷயங்களை நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய சுச்சுவேஷன்ஸில் வந்து இருக்கும். ஸோ சில நேரத்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ மகாவிஷ்ணு வந்து உயிருக்கு பயப்படுறாரா? பிரதர் இது எப்படி நீங்கள் எனக்கு புரியலையே. இப்போ அச்சுறுத்தல், இப்போ நான் இப்போ நீங்கள் இலக்கணமாலாம் பேசுனீங்கன்னா இப்போ நான் ரொம்ப இலக்கணமாக அப்புறம் உள்ள வருவேன் நான். நீங்கள் அச்சுறுத்தல்ன்றது தனி வார்த்தை, ஓகே சரிங்களா? அச்சுறுத்தல் இருக்குது, நம்ம இன்னும் ஓடலை. அச்சுறுத்தல் இருக்கும்போது அதற்குண்டான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கணுமா எடுக்கக்கூடாதா? கண்டிப்பாக எடுக்கணும். இதுக்கு பயம் இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. இப்போ பயந்து இப்போது வருமுன் காப்பது சிறந்ததுன்றான். அப்போ வருமுன் காப்பதற்குண்டான மென்டாலிட்டிலையும் மனநிலையிலையும் நம்ம இருந்துட்டோம் அப்படின்னா பயந்துட்டோம்னு அர்த்தமா? அவேர்னஸாக இருக்கிறதுக்கும் அஃப்ரைட்னஸாக இருக்கிறதுக்கு there is much difference. ஐ எம் நாட் இன் அஃப்ரைட்னஸ், ஐ மீன் அவேர்னஸ். ஸோ என்னென்னா ஒரு சில பாதுகாப்பு நடவடிக்கைகளை நாம் மேற்கொள்ளத்தான் வேண்டும். சில இடங்களில் போலீஸ் பாதுகாப்பு அவசியமாக இருக்கிறது. இப்போ அன்றைக்கி நம்ம கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டில் இறங்கணும், பார்த்தா ஒரு 500 பேர் நின்றுட்டாங்க. யார் நின்றுருக்காங்க என்ன ஏதுன்றது யாருமே தெரியாது. அங்கே அன்றைக்கி லோக்கல் எஸ்பியிலேருந்து அங்கே இருக்கக்கூடிய இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸர்லேருந்து எல்லாருமே நமக்கு பாதுகாப்பு கொடுத்து தான் அனுப்பிச்சு வச்சாங்க. இந்த மாதிரியான சுச்சுவேஷன் பொசிஷனில் இருக்கும்போது அவசியம் இதுக்கு பேர் பகட்டு கிடையாது பிரதர். வெளியில் பார்க்குறதுக்கு பகட்டாக உங்களுக்கு தெரியலாம். சம் ப்ரோட்டோகால்ஸ் ஹேவ் டு பி ஃபாலோட் வெரி ப்ராப்பர்லி. இது எனக்கு நம்ம ஹையர் பொசிஷன்ஸ் இருக்கக்கூடிய அதிகாரிகள் பர்சனலாக நம்மகிட்ட கேட்டுக்கக்கூடிய ஒரு விஷயம். சில இடங்களில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்துடக்கூடாது என்பதற்காகவும் சில நேரங்களில் நம்ம லீகலாக தான் எல்லாத்தையும் பண்ணணுன்றதுக்காகவும் எப்போதும் ஒரு சில பாதுகாப்பு வசதிகளுடன் இருப்பது மிக 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 சிறந்தது. யார் எப்படி வேணாலும் பேசலாம். பல்லு கிடச்ச ஊறுகாய்க்கு பல்லு இல்லாத ஊறுகாய்க்கு பக்கோடா கிடச்சாவே என்னன்றது வந்து தெரியாது. பல்லு இருக்கிற ஊறுகாய் வாய்க்கு வேறு பக்கோடா கிடச்சிருக்கு. இந்த வகையில் பார்க்கும்போது நமக்கு பார்க்கும்போது எப்படி வேணாலும் தெரியலாம். ஆனால் இருக்கிறவனுக்கு மட்டும்தான் அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன, ஃபேஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் என்ன,
மனநிலை எப்போதும் ஆனந்தமாக தான் இருக்குது, ஃப்ரீடமில் தான் இருக்குது. உடல் இன்னும் இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு தானே இருக்குது. இந்தியாவுடைய லேண்டில் தானே இன்னும் நம்ம இருக்கிறோம். நம்ம ஞானம் அடைஞ்சிட்டோன்றதுக்காக நம்ம என்ன செவ்வாய் கிரகத்திலே போய் வாழ முடியும்? இன்னும் நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் லாக்கு உட்பட்டிருக்கோம், கலாச்சாரங்களுக்கு உட்பட்டிருக்கோம், எல்லா விஷயங்களுக்கும் உட்பட்டு தான் இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறோம் அப்படின்றப்போ ஒரு சில விஷயங்களை நம் பாதுகாப்பிற்காக செய்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுதான் அட்வைஸும் பண்ணுறாங்க நம்மளோட இன்டெலிஜென்ஸ் டீமில் இருக்கிறவங்களும் அதுதான் வந்து சஜஸ்ட் பண்ணுறாங்க. உங்களுக்கு நீங்கள் அதிகமாக பயணப்படுறதுனால கேட்குறேன், தமிழ்நாட்டு மக்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன? அன்பு தாங்க. நம்ம தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட இருக்கிற மாதிரி அன்பு உலகத்திலேயே எங்கேயுமே கிடையாது. விருந்தோம்பல் என்பது சான்ஸே கிடையாது. ஆன்மீகத்தில் எந்த அளவுக்கு அவங்க ஒரு தெளிவான சிந்தனை? டிஎன்ஏல இருக்குது, இவங்களுக்கெல்லாம் ரத்தத்தில் இருக்குது, அவங்களோட டிஎன்ஏல இருக்குது ஆன்மீகம் என்பது. கொஞ்சம் ட்ரை பண்ணிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வெளியில் வந்துடும். வள்ளலார் சொல்கிறது ஒரே வார்த்தை தான், ஞானம் அடைவதற்கு மிகச்சிறந்த மொழி தமிழ் மொழி என்று கூறுகிறார். தாமி இழ், இந்த இழ்ன்ற வார்த்தையை அடிக்கடி சொல்லிட்டு இருந்தீங்கன்னாவே 10ஆம் வாசல் திறந்துடும். ஏன்னா அந்த இழ் சொல்லும்போது லம்பியா யோகம் மாதிரி அந்த நாக்கு வந்து போய் அந்த 10ஆம் வாசலை தான் டச் பண்ணும். இப்பேற்பட்ட கால்குலேஷன் எடுத்து சொன்னவர் வள்ளலார். மாபெரும் ஞானிகள் எல்லாரும் சொல்கிறது அதுதான், தமிழை மிகச்சரியாக படித்தாலே உங்களுக்கு ஞானம் விளங்கிவிடும் என்று கூறுகிறார்கள். ஸோ தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட இருக்கிறது மிகப்பெரிய குவாலிட்டி அன்பு. அவங்க டிஎன்ஏலேயே நம்மளுடைய டிஎன்ஏக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த அன்பும் அந்த தெய்வீகமும் ஒளிந்திருக்கிறது. ஸோ இப்போ இவ்வளோ அன்பு இருக்கக்கூடிய மக்கள், இவ்வளோ டிஎன்ஏலே வந்து ஆன்மீகம் இருக்கக்கூடிய மக்கள் வந்து ஆன்மீகத்துக்காக என்ன வேணால் பண்ணுறாங்க. இப்போது ஒரு 5000 ரூபாய் கொடுத்து நான் கோயிலுக்குள்ளே போய் நான் சாமியை உடனடியாக பார்க்கணுமா, பார்த்துட்றாங்க. அதெல்லாம் அவங்களுக்கு கவலைப்படுறதே இல்லை. ஆனால் அப்படி இருக்கக்கூடிய மக்கள் வந்து ஆன்மீகத்துக்கு எதிராக ஏதோ ஒரு செயல் நடக்குது அப்படிங்கும்போது மட்டும் ஏன் அமைதியாக இருக்கிறாங்க? பெரிய அளவில் அவங்க எல்லாத்துலேயுமே குரல் கொடுக்குறவங்களும் இருக்காங்க, இன்னொருத்தங்க குரல் கொடுக்கும்போது அமைதியாக பார்த்துட்டு இருக்கிறவங்களும் இருக்காங்க, எதுவுமே கண்டுக்காமல் இருக்கிறவங்களும் இருக்காங்க. ஆனால் இது 3 செட் ஆஃப் கேட்டகரியிலே ஆளுங்க இருக்காங்க. நீங்கள் இல்லாதவங்களை பற்றி கேட்குறேன், நான் இருக்கிறவங்க இருக்காங்கன்றேன். எல்லாத்தையும் மாற்றுறதுக்கு பெரிய பெரிய ஆட்களாலேயே முடியல. வெயிட் பண்ணுங்கள், எதாவது பண்ணுவோம், ட்ரை பண்ணுவோம். ஒரு கூடி இருக்கக்கூடிய தேர் தானே. நான் கொஞ்சம் இழுக்கிறேன், முடியலன்னா நீங்கள் கொஞ்சம் இழுங்க. நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு மாற்றுறேன், நீங்கள் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் அறிவு புலமை உங்கள் ஞானத்தில் ஏதாவது மாற்றுங்க, சிறப்பாக இருக்கும்ல. வீட்டுக்கு என்ன பரமேஸ்வரி கிருஷ்ணமூர்த்தி பெற்ற ஒரே மகன் தான் இந்த உலகத்துக்கு ஞானத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டுமா? நான் கிடையாது. நீங்கள் உங்களுக்கு சூப்பராக ஒரு 10 பாயிண்ட் வச்சுருக்கீங்களா, அதை ஒரு 10 பேர் கேட்குறாங்களா, சொல்லிக் கொடுங்க, கற்றுக்கிட்டோம், நல்ல விஷயம் தானே. எல்லாரையும் குருவாக்க ட்ரை பண்ணுறேன். நான் குருவாக்கெல்லாம் ட்ரை பண்ணல, தெரிஞ்சது சொல்லிக் கொடுங்கன்ற. அதுக்கு ஏன் மறுபடியும் பேர் வைக்கிறீங்க? சொல்லிக் கொடுக்குறவங்க குரு தானே. அதை நீங்கள் பேர் என்ன வேணாலும் வச்சுங்க பிரதர். எனக்கு நான் அந்த ஃப்ரேஸ்குள்ளே நான் வர விரும்பல. நான் ஒரே ஃப்ரேஸில் நின்றுக்கிறேன். சொல்லிக் கொடுங்க, நல்லாயிருக்கும் இந்த சொசைட்டி. நீங்கள் அதை பேரே பார்க்காதீங்க. இங்கே என்ன ஹேப்பனிங் நடக்குது, அதில் எத்தனை பேர் பலன் அடைஞ்சாங்கன்னு பாருங்கள், நல்லாயிருக்கும். அது பியூட்டிஃபுல்லான ஹேப்பனிங்காக இருக்கும். சரி, எப்போவாவது கடவுள்கிட்ட பேசியிருக்கீங்களா? இந்த பேசிகிட்டு இருக்கேன், நீ ஒரு எவ்வளோ நேரம் பேசிட்டு தான் இருக்கேன். வச்சிங்க பார்த்தீங்களா, பெரிய ஆப்பா. அதுதான் உண்மை. ஒவ்வொருவனுக்கும் இருக்கக்கூடிய சிவம் தானே இறை. இப்போ நான் பெரிய குரு, நான் வந்து ஒரு பேட்டி கொடுக்க வந்திருக்கேன், நீங்கள் பேட்டி எடுக்க வந்தவருன்னு வந்தால் இப்போ ஆட்டிடியூடே வேறு மாதிரி இருக்கும். ஏன்னா அப்படி இல்லையே. எனக்கு நல்லா தெரியும், என்னை மாதிரியே ஒரு ஆன்மா இருக்கக்கூடிய ஒரு உடல், அந்த நிலையை அடைவதற்காக துடித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு உடல் என்கிட்ட இன்றைக்கி உட்காந்து பேசுதுன்னு சொல்லும் போது அந்த அன்பு வந்துடுது. உங்களை வேறையாக பார்க்கல, நீங்கள் கேட்குற கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியுது. ஒருபோதும் என்னை நான் குருவாக நினைத்ததில்லை. நான் இருக்கிற பொசிஷனை பார்த்து அவங்க அப்படி சொல்கிறாங்களே தவிர, இறைவன்கிட்ட பேசுனீங்கன்னா ஆமாம் எவ்வளோ நேரம் உங்கள்கிட்ட தான் பேசிகிட்டு இருந்தேன், இறைவன்கிட்ட தான் பேசினேன். மக்கள் சேவையே மகேசன் சேவைன்னு சொன்னாங்க. மக்களுக்கு செய்யக்கூடிய ஜீவகாருண்ய சேவை தான் இறைவனுக்கு செய்யக்கூடிய சேவை. உயிரிறக்கம் தான் உண்மையான இறை வழிபாடு. ஒரு உயிர் ஒரு கஷ்டத்தில் இயங்கும் போது அந்த உயிருக்கு என்ன வேணும்னு பார்க்குறேன், அந்த உயிருக்கு முடிஞ்சால் கொடுக்குறேன், இல்லாட்டினா அன்பை கொடுக்குறேன், அருளை கொடுக்குறேன், முடிஞ்ச அளவுக்கு பிரார்த்தனை பண்ணுறேன், வரேன், அவ்வளோதான். இறைவனிடம் பேசினீர்களா? ஆம், இவ்வளோ நேரம் இறைவனிடம் தான் பேசிக்கொண்டு. நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது இதெல்லாம் வந்து கொஞ்சம் இந்த சீட்டில் இருக்கிறது வந்து ஒரு ஹார்ட் சீட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தீங்கல்ல, எப்போவாது மனசு சொல்லுதா இதெல்லாம் வேண்டாம், எதுக்கு எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு நிம்மதியாக எங்கே ஒரு காசிலையோ இல்லை இமயமலையில எங்கேயாவது இடத்துல போய் நிம்மதியாக அப்படியே உட்காந்துருன்னு தோணுதா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை, ஜாலியாக தான் இருக்கேன், சந்தோஷமாக தான் இருக்கேன் பிரதர். ப்ரெஷர் இருக்குது பிரதர், எனக்கு ப்ரெஷர் இல்லை, ப்ரெஷர் இருக்குது. அந்த ப்ரெஷரை நான் எப்படி ஹேண்டில் பண்ணுறன்றது இருக்குல்ல. யாருக்கு ப்ரெஷர் இல்லாமல் இருக்கும்? அது இந்த பொசிஷன் ப்ரெஷருக்காக நான் கேட்கல, நமக்கு மனசுன்னு ஒன்று சொல்லும்ல. இல்லை, நான் இந்த நொடியே இந்த வினாடியே ஆனந்தமாக தான் இருக்கேன். எனக்கு தனியாக இந்த இடத்துக்கு போனால் தான் எனக்கு ஆனந்தம் கிடைக்கும் அப்படிலாம் இல்லை. உங்களோட என்டர்டைன்மெண்ட் என்ன? எனக்கு என்டர்டெயின்மெண்ட் ஒன்றும் பெருசாக என்டர்டைன்மெண்ட் எல்லாமே அப்படி இருக்கு. இல்லை, நிஜமாவே கிடையாது. ஃபஸ்ட்டாவது டிவி பார்ப்பேன். நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி இப்போ டிவி பார்க்குறதில்ல, பல வருஷம் ஆச்சு டிவி பார்க்குறது. அப்புறம் தேட்டருக்கு அடிக்கடி போவேன், இப்போ அதுவும் பார்க்குறதில்ல. இப்போ என்டர்டெயின்மெண்ட்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ கிளாஸ் எடுக்கிறக்கே டைம் சரியாக இருக்குது பிரதர். நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லை. ஒரு மாதத்துக்கு அவ்வளோ ஹெக்டிக்காக பேக்டாக போகுது. ட்ராவல்னு கண்டினியூவாக ட்ராவல் ஆகுது. இதுக்கு இடையில ரெஸ்ட் எடுத்துக்கிறேன், மெடிடேஷனும் பண்ணுறேன். நான் இதே என்டர்டெயின்மெண்ட்டாக தான் பார்க்குறேன். நல்லா தான் இருக்குது. மக்களுக்கு தெளிவுபடுத்துகிறதே அது ஒரு என்னுடைய பொழுது பிறருக்கு உபதேசம் செய்வதனால் போகிறது. அப்போ இதுவும் ஒரு பொழுதுபோக்காக கூட எழுத்துக்கலாம் நீங்கள். என்ன அந்த பொழுதுபோக்கு எனக்கு அப்படி போகுது, அது நல்லா இருக்குது.
இப்போ நிச்சயமா இறைவன் வகுத்த ஆணை அப்படிங்கிற மாதிரி நீங்க ஏற்கனவே ஒரு வார்த்தை சொல்லியிருந்தீங்க, இல்லறம் அப்படிங்கிறது போது. ஒருவேளை இறைவன் வந்து அதுக்கான சரியான சமயம் இதுதான் அப்படின்னு சொன்னா உங்களுடைய திருமணம் எப்படி இருக்கும்? தெரியல பிரதர், அதுவும் தெரியல. என்ன ஒரு நாளைக்கு பத்தி கேட்காதீங்க, அந்த மாதிரிலாம் எந்த எக்ஸ்பெக்டேஷன் இல்லை. நல்ல காரியம் பண்றதுனால உங்களுக்கு ஏதாவது அச்சுறுத்தல் வருதா? இல்லைன்னா வந்து இவ்வளோ ஒரு சின்ன வயசுல வந்து அந்த பையன் வளர்ந்து வந்துட்டு இருக்கானே அப்படிங்கிற மாதிரி அதனால எதுவும் அச்சுறுத்தல் வந்துட்டு? முதல்ல அந்த மாதிரியான ஃபோன்ஸ் நம்ம நான் பண்ணுறதில்ல. நம்மளோட ஆஃபீஸ்க்கு தான் கால் பண்ணுவாங்க. அது நம்ம டீட்டெயிலாக அவங்கள ஒன்றும் நம்ம யார் என்ன ஏதுன்னு பார்த்து பின்னாடி போலீஸ் டீம் அனுப்பி விசாரிக்கிற அளவுக்கு அவ்வளோ பெரிய ப்ராப்ளம்ஸ் ஒன்றும் இல்லை. மற்றபடி கொலை மிரட்டல்கள், இப்போ இது வந்துடும், இதை பண்ணிடுறோம், அதை பண்ணிடுறோன்ற மாதிரியே நிறைய கால்ஸ் அடிக்கடி. நீங்கள் இது என்ன நினச்சிட்ருக்கீங்க, வாரத்துக்கு ஒரு 10 கால் வரும், இந்த மாதிரி அடிக்கடி வரும். அது நம்ம மட்டும் இல்லை பிரதர், ஒரு வளர்ச்சியை நோக்கி போகிறவங்க எல்லாருக்குமே ரொம்ப சகஜமாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம். நிறைய அந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. அதை நம்ம இன்னும் பெருசாக கண்டுக்கல. அந்த டைம் வரும்போது எப்படி இருக்கும்? டீம் என்ன செய்வாங்க? ஒன்றும் செய்ய மாட்டாங்க, சரி வரும்போது பார்த்துக்கிட்டோன்னு விட்டுருவாங்க. உங்களுக்கு ஏதாவது தோணுமா இந்த இதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும், இந்த மாதிரி இடங்கள்ல கொஞ்சம் பார்த்து போயிட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரிலாம்? இல்லை, 2 விஷயத்தை அடக்குனா வாழ்க்கையில் ஜெயிச்சிடலான்னு நினைக்கிறேன் பிரதர். ஒன்று பசி, அதை வந்து சரியாக அளவான சாப்பாடு. 2வது நாக்கு. இது 2லேயே எனக்கு கண்ட்ரோல் இருக்குது. அது 2 கண்ட்ரோல் இருக்கிறனால தேவையில்லாத பிரச்சனை இல்லை, வராதுன்னு நினைக்கிறேன். இப்போது நிறைய பேருக்கு நீங்கள் மகாவிஷ்ணு அப்படிங்கிறது தான் வந்து அடையாளப்படுத்தப்பட்டிருக்கு. மகாவிஷ்ணு, குருஜி மகாவிஷ்ணு அப்படிங்கிறது உங்களுடைய இயற்பேரே மகாவிஷ்ணு தானா? இல்லை இதுக்காக நீங்கள் மாற்றி வச்சுக்கிட்டீங்களா? இல்லை, இந்த கதையே சொல்லிடுறேன் நான், உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். எங்கள் அம்மா வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருந்த அந்த டைமில் ஒரு பெருமாள் கோயில் முன்னாடி ஏதோ உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்பா கூட ஏதோ சண்டை அப்படின்றதுனால உட்காந்து அப்படியே யோசிச்சுட்டே இருந்திருக்காங்க. ஒரு குடுகுடுப்புக்காரமாக அந்த வழியில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிருக்காங்க. அப்போ தான் ஏதோ வேலை முடிச்சுட்டு போகும்போது, உனக்கு பிறக்க போகிற ஒரு ஆம்பளை பையன் தான் பிறப்பான், அவன் பிறந்தான் அப்படின்னா பெருமாள் அவதாரத்தில் ஏதோ ஒரு பேர் ஒன்று வை. அப்படி ஆம்பளை பையன் தான் பிறந்தானா அடுத்த டைம் நான் பார்க்கும்போது எனக்கு ஒரு சேலை ஒன்று எடுத்து தரணும் சரியான்னு சொல்லி கேட்டாங்க. சரிம்மா வச்சு. எங்கள் அம்மாவுக்கு இதெல்லாம் கொஞ்சம் நம்பிக்கை ஜாஸ்தி. சரின்னு சொல்லிட்டு அப்புறம் எங்கள் அப்பாட்ட வந்து சொல்லியிருக்காங்க. எங்கள் அப்பா சொன்னோன்னே அந்த மகாவிஷ்ணுவோட அவதாரத்தில் ஏதோ ஒரு அவதாரத்தில் வந்து வைக்கணும்னு அந்த நேம் சொன்னோன்னே சரி எதுக்கு அதை வைக்கணும், மகாவிஷ்ணுனே வச்சிருவோன்னு சொல்லிட்டு மகாவிஷ்ணுன்னு பேர் வச்சாங்க. ஸோ பிறக்கும்போதே எங்கள் அப்பாவே அந்த அம்மா ஸ்கேன் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரியல, அவங்க அப்படி சொன்னாங்க. எங்கள் அம்மா இது எனக்கு சொன்ன கதை, அதனால தான் மகாவிஷ்ணுன்னு பேர் வச்சாங்களா. ஓகே ஓகே ஓகே. இப்போது அதுக்கப்புறம் அம்மா அதை பார்த்தாங்களா? இல்லை, அதுக்கப்புறம் பார்க்கல. நான் கேட்டேன், ஏமா அதுக்கப்புறம் பார்த்தியாம்மா அவங்களுக்கு அந்த சாரி எதுவும் கொடுத்தியான்னு கேட்டேன். இல்லைடா அதுக்கப்புறம் அவங்கள பார்க்கல அப்படின்னாங்க. இப்போது எல்லாருக்குமே வந்து அப்பா அம்மா பற்றி பேசினதுனால நான் சொல்கிறேன், எல்லாருக்குமே உள்ளுக்குள்ளே ஒரு விஷயம் இருக்கும், ஃபேமிலி, குடும்பம் அப்படிங்கிறது. உங்களுடைய குடும்பம் ரொம்ப பிடிக்கும். இப்போ தான் தம்பி தங்கச்சி கல்யாணம் பண்ணி வச்சேன், நல்லா இருக்காங்க, சந்தோஷமாக இருக்காங்க. அது அவங்களுடைய விருப்பம், அவங்களுடைய வாழ்க்கை, அதில் நம்ம தலையிடுறதில்ல. கல்யாணம் பண்ணுறவங்கள நம்ம வேணான்னு சொல்கிறதில்ல, கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டேன்றவங்களும் நம்ம டார்ச்சர் பண்ணி கல்யாணம் பண்ணி வைக்கிறதும் இல்லை. அவரவருக்கு வாழ்க்கையை அவங்க வாழ்கிறதுக்கு வந்து முடிவுகள், சந்தோஷங்கள் அவங்களுக்கு உண்டு. ஸோ ஃபேமிலியை பற்றி சொல்லணும்னா ரொம்ப பிடிச்ச ஃபேமிலி. வீட்டுக்கு வேணுங்கிற விஷயத்த எங்கே இருந்தாலும், வெளிநாடுகளில் இருந்தாலும் ஓவர் த ஃபோன் கால் டேக் கேர் பண்ணிக்கிறேன். ரெண்டாவது நம்ம ஃபவுண்டேஷன் ட்ரஸ்டீஸ் வந்து நாட் ஓன்லி ட்ரஸ்டீஸ், என் ஃபேமிலி மெம்பர்ஸ் அவங்க. ஸோ தே ஆர் வெரி வெல் கனெக்டட் வித் த ஃபேமிலி. எங்கள் அம்மா என்கிட்ட கம்ஃபர்டபுளாக பேசுகிறதோட நம்மளுடைய ஜாயின்ட் மேனேஜிங் ட்ரஸ்டி, நம்ம மேனேஜர், இவங்களாம் எனக்கு கூட பிறக்காத அண்ணனுங்க மாதிரி, சின்ன வயசுலேருந்தே என் கூட இருந்தோம். ஸோ அந்த ரிட்டர்ன்ஸ்லாம் வரும்போது அவங்களே ஹேண்டில் பண்ணிப்பாங்க. அம்மாவுக்கு அது தெரியாது, மேகி இது அம்மா கொண்டு போக மாட்டாங்க. இல்லை, நான் போய் நான் கம்ப்ளைண்ட்டாக பண்ண முடியும், அம்மா என்ன எப்படி பண்ணுறாங்க. இல்லை, 1000 இருந்தாலும் நம்ம எவ்வளோ பெரிய இடத்துக்கு போனாலும் நம்ம பர்சனலாக நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணுறது அம்மா கிட்ட இல்லை. அது அந்த மாதிரி நான் பர்சனலாக யார்கிட்டையும் அதையும் ஷேர் பண்ணுறது. பர்சனல்ன்ற அளவுக்கு ஒன்றும் இல்லை, என்னத்தை போய் பர்சனல் இருக்குது. நான் உண்மையாக ஒரு 2-3 பேர் கூட இருக்காங்க, அவங்க 3 பேருக்கு என்னை பற்றின எல்லா விஷயமே தெரியும்.